அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் இன்டர்ன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை இந்த 2025வது வருடம் என்னைக்கு வருது, எந்த நேரத்துல சரஸ்வதிக்கு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும், சரஸ்வதிய எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணலாங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வருடம் நவராத்திரி செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமையே தொடங்கிருச்சு. இந்த நவராத்திரிய வட மாநிலங்கள்ல தசரான்ற பேர்ல கொண்டாடுவாங்க. இந்தியாவோட பல பகுதிகள்ல இந்த நவராத்திரிய வெகு விமரிசையா கொண்டாடுவாங்க. நவராத்திரியோட நிறைவு நாளான சரஸ்வதி பூஜை இந்த வருடம் என்னைக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் 1ஆம் தேதி, அதாவது 1/10/2025 தமிழ் தேதிக்கு புரட்டாசி 15 புதன்கிழமை அன்னைக்கு வருது. நவமி திதி முதல் நாளான செப்டம்பர் 30ஆம் தேதியா ஆரம்பிச்சிருது. நவமி திதி 30/9/2025 மதியம் 2:53 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாளான அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 3:33 மணி வரை இருக்கு. வழிபாடு செய்யறதற்கான சிறப்பான நேரத்தை பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா எந்த விதமான நல்ல நேரமே பார்க்க தேவையில்லை. அதனால பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க முடிஞ்சவங்க வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு அந்த நேரம்லாம் ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். அந்த நேரமே சரி வராதுன்னு நினைக்கிறவங்க காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். மாலை 3:33 மணியோட நவமி திதி முடிவடையுது. அதனால அதுக்கு மேல நீங்க சரஸ்வதி பூஜை வழிபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. புரட்டாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை நவமியை தான் நம்ம மகா நவமியா சொல்றோம். இந்த மகா நவமியை தான் நம்ம ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜையா கொண்டாடுறோம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையுமே நம்ம தெய்வமா தான் நினைக்கணும். நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன தொழிலா இருந்தாலும், நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சரஸ்வதி தேவி முன்னாடி வச்சு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சு அதை எடுத்து பயன்படுத்தணும்னா வரக்கூடிய வருடங்கள்ல நம்மளோட தொழில் சிறந்து விளங்குங்கிறது ஐதீகம். நாம மற்றும் நம்மளோட குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது கல்விக்குன்னு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், நோட்டு புத்தகங்கள், தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அதிக விசேஷமா அமையும். சரஸ்வதி பூஜை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாளே நீங்க வீடை எல்லாமே சுத்தம் பண்ணி வீடை அலசி விட்டுட்டு வீட்டோட நிலைவாசல் மற்றும் பூஜை அறைக்கு மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதியோட திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா திருவுருவ படம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எங்க கிட்ட சிலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சரஸ்வதி தேவியோட சிலை எடுத்துக்கோங்க. சரஸ்வதி தேவியோட திருவுருவ படமா இருந்தாலும் சரி அல்லது சிலை வடிவமா இருந்தாலும் சரி, அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ, அதாவது கஞ்சா பூ தவிர என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்க சரஸ்வதி தேவியை அலங்காரம் பண்ணிக்கோங்க. சரஸ்வதி தேவிய ஒரு மனைப்பலகை மேல வச்சு மனைப்பலகையோட 2 புறங்கள்லயுமே 2 குத்து விளக்குகள் வைக்கணும். குத்து விளக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் நம்ம ஏற்றணும். சரஸ்வதி பூஜைக்கு நெய்வேத்தியமா இனிப்பு பதார்த்தங்கள் எதுனாலும் செய்யலாம். சுண்டல், பொரிகடலை, பழங்கள், உங்களுக்கு என்ன வச்சு வழிபாடு செய்யறதுக்கு விருப்பம் இருக்கோ அதை வச்சு நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். சரஸ்வதிக்கு குங்கும அர்ச்சனை 108 சரஸ்வதி துதிகள் சொல்லி நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணலாம். 108 சில்லறை காசுகள் அர்ச்சனை பண்ணலாம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு 108 குங்கும அர்ச்சனையும் சில்லறை காசுகள் அர்ச்சனையும் பண்ணோம்னா அதிக விசேஷமா அமையும். நம்ம சரஸ்வதி பூஜைக்குன்னு பூஜைகள் செஞ்ச உபகரணங்களை என்னைக்கு எடுத்து பயன்படுத்துறதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். நீங்க பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கே கூட நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். சரஸ்வதி தேவியோட துதிகள் பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பாடிக்கிட்டும் நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜேஎம் இன்டர்ன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.